ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவும் நல்லா இருக்கேன். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவை யாரும் அதிகமாக பார்க்கல, பட் பரவாயில்ல, இவ்வளோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஹையில் போகணும்னு நினச்சா அது நடக்காதுல்ல. ஸோ லைக் குட்டி குட்டியாக வளர்ந்துகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம். அந்த மாதிரி வளரலாம். இன்றைக்கி உங்களுக்காக என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னா, ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்டோரி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஆம்பர் கோட்டுன்னு சொல்லலாம். ஆம்பர் கோட் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். லைக் அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து தங்குவாங்க. எதுக்கு வந்து தங்குவாங்க? எதுக்குன்னா அந்த பெர்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண, அதாவது பேய் பிசாசு குட்டி சத்தம் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தில்லு இருக்கிற யூடியூபர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தில்லு இருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து அந்த ஆம்பர் கோட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வீடியோஸ் கேப்சர் பண்ணுவாங்க. லைக் வ்ளாகு வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ தூங்கும் போது வீடியோ ஆன் பண்ணி வச்சுருவாங்க, ஆனால் தானாக ஆஃப் பண்ணுறது, தானாக ஆஃப் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம். பட் அது உண்மையெல்லாம் தெரில. அவங்களே கூட அதை ஆஃப் பண்ணிக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி தான் வீடியோ ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை நிறைய நடக்கும். அவங்களே எனக்கு தெரியாது. இதை டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. ஓகே, அந்த ஆம்பர் கோட் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்கும். லைக் இங்கே வந்து ஒரு பெரிய லிவிங் ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், அப்புறம் 2-3 அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூடலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன அவங்க கூட பேய் தான் இருக்கும். அவ்வளோதான். இது உண்மையானலாம் எனக்கு தெரியல, பட் ஆக்சுவலாக இது தான் நினைக்கிறேன். ஸோ இது ரியல்னு கூட நம்பலாம், எப்படி வேணால் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ரியல் தான். இந்த ஆம்பர் கோட்டில் வந்து 747 ரூம்ஸ் இருக்குது. 747 ரூம்ஸும் 23 ஃப்ளோர்ஸும் இருக்குது. என்ன தான் ஒரு 747 ரூம்ஸ் இருந்தாலும் அதில் சில ரூம்ஸில் தான் ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து 747னா ஒரு 700 ரூமில் தான் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே ஒரு கெஸ்ஸிங். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக இதில் இந்த இது எப்படின்னா, இந்த ஆம்பர் கோட் இருக்குல்ல, இது வந்து 5 அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து A to E, ABCDE இந்த மாதிரி 5 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான். இதில் டவர் இருக்கும். சில டவர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். எப்படின்னா சூப்பாக இருக்கும். சோப்னா சோப் பண்ணல, அது ரத்தம் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரெட் கலர் சூப்பாக. அது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ஐலாண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீத் ஐலாண்டா ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அங்கே வந்து செம குளிராக இருக்கும். பனி மூட்டமாகவே இருக்கும் அந்த இடம். இப்போ வந்து அந்த பனி அங்கே இருக்கும், நம்மளை அங்கே பனி இருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விதமான பனி அது. அந்த மாதிரி பனி இருக்கும். இப்போ வந்து அங்கே எதுவும் படிச்சுட்டே வந்துச்சு ஒரு நிமிஷம். அங்கே மார்னிங் 3 மணிக்கெலாம் அப்படியே பனி மூட்டமாக இருக்கும். லிட்ரலி அங்கே வந்து நம்மளுக்கு ஃபேனு, ஏசி, கூலர் அதெல்லாம் இருக்காது. சில இடத்துலலாம் அந்த ஃபேன், ஏன்னா அங்கே செம்ம குளிராக இருக்குமா, ஸோ அங்கே அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. சில இடத்துல தான் அப்படி, மற்ற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. எனக்கு அது குளிர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி. அந்த பனிலாம் வந்து ஆம்பர் கோட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சைடில் பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆம்பர் கோட்டோட செவுத்தில் வந்து லைக் இந்த ஆல்கை ஒரு புல் மாதிரி வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த பனி பட்டு ஒரு புல் ஆல்கைன்றது அங்கே ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவங்க வந்து அது 2012 அப்போ வந்து அந்த சில இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணுறாங்க மறுபடியும். ஆனால் அது நிறுத்தாமல் மறுபடியும் அந்த ஆல்கைன்றது வளர ஆரம்பிச்சிச்சு. சரி, இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆல்கைக்காக பார்த்துக்கிறேன். இது வந்து இந்த ஆல்கைன்றது ரெட் கலரில் இருக்கும், இல்லை பிளட் கலரில் இருக்கும். அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இப்போ வந்து கஷ்டப்பட்டு நான் முக்கிய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கேன். பிகாஸ் இதுதான் என் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் எழுதியிருக்கேன். எதாவது முடிச்சேன்
மறுபடியும் அது வளருது. இன்னொன்று என்னென்னா ஒரு க்ரீப்பியான விஷயம்னா இது பார்க்காது எனக்கு வேறு பயமாகுது. இன்னொரு க்ரீப்பியான விஷயம் என்னென்னா அந்த இடத்துல இந்த ஆம்பர் கோர்ட்டில் நிறையா பேர் தூக்கு மாட்டி செத்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் கேஸில் அவங்கள சூசைட் பண்ணால் சூசைட் தானே, அது கொலை கேஸ் இல்லை, சூசைட் தானே பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வருவாங்க போலீஸ். அந்த மாதிரி சூசைட் பண்ண போலீஸ் கேஸ்லாம் வந்திருந்தா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஏதாவது நார்மலான இடத்துல நடந்துச்சுன்னா அது இப்போ வந்து எதனால நடந்துச்சுன்னு அது வந்து நல்லா நோண்டி பார்ப்பாங்க. இப்போ யார் இது, ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போவாங்க. ஆனால் இந்த ஆம்பர் கோர்ட்டில் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா லைக் அதை பாதியிலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா அது வந்து கதவு திறக்கதே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வந்து லைக் அதை வந்து ரொம்ப நீளமாக இழுத்துட்டே போனோம்னா அது வந்து எப்படி அந்த லைக் ஆம்பர் கோர்ட்டியே க்ளோஸ் பண்ணுற நிலமை வந்துடும், சீல் வைக்கிற நிலமை வந்துடும். லைக் அங்கே வந்து நிறைய பேர் தூக்கிட்டு செத்து போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இந்த ஆம்பர் கோர்ட்டியே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாலும் சொல்லிடலாம். ஸோ எனக்கு எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஐயோ கடவுளே ஏசப்பா. அதனால் எனக்கு அதனால இந்த ஆம்பர் கோர்ட்டி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரலாம் அப்படின்ட்டு அந்த கேஸ் என்ன கேஸ் வந்தாலும் அதை வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது 2 வயசு கேட்குறது. இப்போ பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த கேஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலே பிரச்சனாகும். லைக் அவங்க எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோன்னா இந்த அது என்ன இந்த ஐலண்டா, இந்த ஐலாண்டில் வந்து ஒரு கேசினோ இருக்குது. கேசினோன்னு என்ன, கேம்ஸ் விளையாண்டு ரம்மி சர்க்கிள் வந்து ஆனால் அது ஆன்லைனில் நேரில் போய் கேம்ஸ் விளையாடுறாங்க. அந்த கேம்ஸ் விளையாண்டு ஆனால் அங்கே வந்து சில பேர் காசு கிடைக்கும், சில பேர் காசு லாஸ் ஆகும். அந்த மாதிரி காசு லாஸ் ஆகும்ல அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும், காசு போயிடுச்சு, அச்சோ இனிமேல் வாழ்க்கையே இல்லையே, என்கிட்ட இப்போ காசே இல்லையே, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் வச்சு டிப்ரெஸ்டாகி அங்கேயே சூசைட் பண்ணிப்பாங்க. லைக் அங்கேருந்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அது எப்படின்னா 2 அப்பார்ட்மெண்ட்னால் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்னால் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னா அது வந்து இப்போ விண்டோஸில் வச்சு இப்படி இருக்கும். இங்கே வந்து பால்கனி, இப்போ ஒருத்தவர் வந்து உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து கண்ணாடி இருக்கும், இங்கே வந்து பால்கனிக்கான ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த சைட் பார்த்தா இப்போ இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டோடது தெரியும், அப்படியே அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பால்கனியில் நிற்கிறதும் தெரியும். லைக் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா அவர் ஒருத்தர் டிவி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிறவர் ஒருத்தவர் வந்து அந்த பால்கனிக்கிட்ட நிற்கிறாரு. திடீர்னு அவர் அப்படியே கீழே விழுறாரு, அப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கதை. எனக்கு அப்புறம் திகிலாகுது எனக்கு இவங்க கதையிலே. ஸோ அது ஒரு கதை, அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு பயமாக இருந்துச்சு, சுற்றிலாம் வச்சுக்கிட்டேன். லைக் இப்போ அந்த சூசைட் பண்ணிடுறது பார்த்துருக்காரு. இன்னொன்று என்னென்னா இந்த நைட் நேரத்துலாம் ஒரு குழந்தைங்க வந்து அப்படின்னு சிரிச்சுட்டு ஓடுற மாதிரி அப்படி சிரிச்சுட்டு ஓடுற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும். அந்த க்ளீனர்ஸ்லாம் இப்போ இந்த ரூமில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அங்கே அப்படியே சாதனை கிடக்கும் எல்லாமே. ஸோ அங்கே க்ளீன் பண்ணும்போது பக்கத்து ரூமில் யாரும் சிரிக்கிற மாதிரி கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் கேட்கும். அங்கே போய் பார்த்தா பக்கத்து ரூமா இப்படிலாம் நடக்கிற சகஜம் தானப்பா. ஐயோ எனக்கு வர இந்த மாதிரிலாம் அப்படிலாம் கேட்குமா. அப்புறம் வந்து இந்த 23 ஃப்ளோர்ஸ் இருக்குல்ல ஆம்பர் கோர்ட்டில். லைக் அதில் வந்து 8th ஃப்ளோர்லேயும் 14th ஃப்ளோர் இந்த 2 ஃப்ளோர்லேயும் வந்து யாரையுமே அலோட் பண்ண மாட்டாங்களாம். இப்போ அங்கே வர ட்ராவலர்ஸ் ஆகட்டும், க்ளீனர்ஸ் ஆகட்டும், யாரையுமே வர மாட்டாங்களாம். அது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில பேர் சொல்கிறாங்க ஒரு சைனா பெண்ணை பார்த்துருக்கேன். லைக் அவங்க முடி நீளமாக இருக்குமா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, சிவப்பு சட்டை போட்டுருப்பாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்பாங்களாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. கதை வந்து தொண்ணும் தான் காற்றுனால சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த சிவப்பு சட்டை போட்ட பெண், அதனால அங்கே வந்து க்ளீனர்ஸ் கூட
பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு திடீர்னு ஆம்பர் கோட் போய் பாருங்கள். இப்போ ஆம்பர் கோட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டுன்னு வந்துருக்குன்னு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பட் இப்போ தெரில. நான் போட்டு பார்த்தா ஓப்பன் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஒரு முக்கியமான ஸ்டோரி இதுதான். ஸ்டோரியே ஒரு 4 பேர் பண்ண ஒரு சம்பவம் தான். இப்போ வந்து ஒரு டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு ஏன்னா பீட் கிளம்புது. லைக் ஒரு 4 பேர், ஏன்னா நைட் எடுக்கிற இந்த வீடியோஸ். ஸோ அதனால தான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பொண்ணு 2 பையன், இந்த மாதிரி ஒரு சும்மா டூர் மாதிரி போவோமே, ஊர் சுற்றிட்டு வரலாமேன்ட்டு இங்கே வராங்க. வரணுன்னா என்ன தேவை? துட்டு தேவை. ஸோ அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இப்போ அப்பார்ட்மெண்ட்டு, ரூம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு காசு தேவை. அவங்க எப்படி இருந்தாலும் அந்த குட்டியாக இடம் வந்தால் கூட போதும். ஏன்னா அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோ ரூம் எடுக்கிறதுலையும் அவங்க தங்க மாட்டாங்க. அவங்க குளிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, அப்புறம் இதுக்கு பேக் வைக்கிறதுக்கு, இதுக்கு தான் அவங்க தேவைப்படும். அப்புறம் அவங்க ஃபுல்லாக ஊர் சுற்றி தான் எடுப்பாங்க. இதுக்கு தேவைப்படுறதுனால அவங்க ரேட் கம்மியாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ சரி ஆம்பர் போட்டிருக்கில்ல அப்படின்ட்டு அதை வாங்குறாங்க ரேட் கம்மியாக. இப்போ வெளியில் பார்க்கும்போது கோரமாக சிவப்பு கலரில் அந்த ப்ரெட்டு மாதிரி தெளிச்சு அதில் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஏன் இப்படி இருக்கே, சரி வந்துட்டோம், சரி போயிட்டு செக்இன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. போயிட்டு அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க ரூம் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க இப்படி தான் இருக்கும். அந்த ரூமாக அப்படியே வரிசையாக இருக்கும்ல. லைக் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். அவங்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு இன்னொரு ரூம் இருக்குது. அங்கே பார்த்தா கட்டையால் அடிச்சிருக்கு. அது ஏதோ எதுக்குன்னா தெரியல. அந்த ரூம் வந்து கட்டையால் அடிச்சிருக்காங்க. எது கட்டையால் அடிக்கணும் நம்மளுக்கு? எதுக்கு? அவங்களும் அதே தான் நினச்சிருக்காங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அவங்க சாவி போட்டு அவங்க ரூம் திறந்து பார்த்தா ஃபஸ்ட் லிவிங் ரூம், அப்புறம் கிச்சனு, அப்புறம் 2 ரூமு, அந்த 2 ரூம்லேயும் பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தோன்னே பார்த்தா லிவிங் ஃபஸ்ட் பெட் இருக்குல்ல, அது பார்த்தா கலைஞ்சிட்டு யாரோ வந்துட்டு போன மாதிரி. இப்போ வந்து ஒருத்தவங்க தங்கி இருந்திருப்பாங்க, அதை வந்து கலைச்சி போட்டு போயிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே நீங்கள் என்ன க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்கன்ட்டு அப்படியே கீழே போகிறாங்க. மறுபடியும் அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, யாரோ வந்து போயிட்டுருக்காங்க போல், நாங்கள் காசு கட்டிருக்கோம்ல, எங்களுக்கு ஒரு நல்ல ரூம் தாங்க அப்படிலாம் சண்டை போட்டு ரூம் பார்த்துட்டாங்க. அந்த ஒரு ரூமுக்கு கொடுக்குறாங்க. ஐயோ, அவங்களும் அந்த ரூமுக்கு அப்புறம் போகிறாங்க. லைக் அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க போட்ட இது நல்லா தான் நீட்டாக இருக்குது, பார்த்தா வெளியில் தான் நல்லா இருக்கு போல், இங்கே உள்ளெல்லாம் அழகாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் காசுக்கு ஒர்த்து தான் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்புறம் வந்து நான் 4 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இல்லையே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல். லைக் அவங்க அந்த சொல்லிட்டு ரிசப்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே வருவாங்கல்ல, வந்தால் லிஃப்ட்டில் தானே போகணும். ஸோ லைக் லிஃப்ட்டில் வந்து அவங்க 4 பேர் போகிறாங்க. கூட ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டி கருவெளியில் வெள்ளை மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து கண்ணை மூடிட்டு அப்படி நிற்கிறாங்க. அப்போ அது வந்து எதுவே பேசல, சிரிக்காமல் நாட் ஸ்மைல் அப்படியே இருக்காங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்காங்க. அவங்க எல்லாம் 4 பேரும் அப்படியே போகிறாங்க வீட்டில். அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு பசிச்சுன்னா மறக்காமல் எங்கள் கடைக்கு வாங்க, சாப்பாடு கீழே கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அந்த ஒரு 4 பேர்னு சொன்னால அதில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாள். சொன்னால் 2 பொண்ணு 2 பையன். ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு அவள் வந்து கீழே வரும்போதே அந்த கடையை பார்த்து பார்ப்போம்ல, அந்த அவள் வந்து அப்போ ஒரு கடையை பார்த்தாலே தெரியும்ல. இப்போ நான் ஏதாவது கடையை பார்த்தோன்னா இந்த கடையில் டேஸ்ட் நல்லா இருக்காது, இந்த கடையில் நல்லா ரிச்சானது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல நம்மளே. இப்போ அந்த கடையை பார்த்தா நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப துரு பிடிச்சி அந்த ஓடெல்லாம் ரொம்ப பழசாக தெரியுது, அப்படியே பாசெல்லாம் பிடிச்சி ரொம்ப பழைய கடையாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி இது நார்மல், அந்த பாட்டிக்கு என்ன தெரியலன்ட்டு அதோட அந்த பாட்டி கேரக்டர் முடிச்சு. இனிமேல் அந்த பாட்டி வர மாட்டாங்க, அந்த கேரக்டர் முடிச்சு அவ்வளோதான். இப்போ அவங்க வந்து அவங்க ரூம் பார்த்தா இது சூப்பராக இருக்குது அதெல்லாம் சொல்கிறல, அந்த ரூம் நல்லாயிருக்கு. ஸோ அவங்க வந்தோடனே அதில் வந்து 3 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவங்க வந்து சும்மா ஃபோன் ஓடிட்டு இருக்கான். 2 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் போய் குளிக்க போகிறான். அப்போ வந்து குளிக்க போகும்போது குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் குளிப்பானா, 8 நிமிஷம் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கத்திட்டே ஓடி வரான். அப்போ மற்றவங்களுக்குலாம் பயமாயிடுது, என்னாச்சு எனக்கு கத்திகிட்டே வரான் அப்படின்ட்டு. இப்போ தான் அவன் வந்து கத்திக்கிட்டே ஓடி வரான், துண்டை கீழே கட்டிட்டு அப்படியே ஓடி வரான். என்னாச்சுன்னு மற்றவங்களாம் கேட்டால் இந்த மாதிரி ஒரு
குளிச்சுட்டு இருந்தேன். அப்போ யாரும் வந்து என்னை பின்னாடி கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் பயமாயிடுது. சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நார்மலாகிட்டு. அப்புறம் அவன் ஷர்ட் போட்டு ரெடி ஆகிடுறான். ஷர்ட் போட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே வெயிலாம் போகலை, அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த 2 ரூம் சொன்னால அதில் வந்து வேறு ஒரு ரூமோட கதவு தானாக திறக்குது. சொந்தமாக திறக்குது, சொந்தமாக சாத்துது. இதுக்கு அந்த மாதிரி திறந்தோடனே எல்லாருக்கும் பயமாதிரி எல்லாரும் தூங்க போயிட்டாங்க நைட்டு. அப்புறம் வந்து அந்த தானாக திறந்து சொன்னால அந்த ரூமில் வந்து யாரும் தூங்கலை. எல்லாருமே 4 பேருமே ஒரே பெட்டில் படுத்துருவாங்க. அப்போ வந்து திடீர்னு நடுராத்திரி நைட்டு வந்து அந்த தானாக திறந்துச்சு தானாக சாத்துச்சின்னு சொன்னால அந்த ரூம் வந்து அங்கே யாரோ சேர் இழுக்கிற மாதிரியும் தள்ளுற மாதிரியும் உடைக்கிற மாதிரியும் கதவு சாத்துற மாதிரியும் விழுது. ஆனால் அந்த 4 பேரும் அசர மாட்டேனே அப்படின்னு தூங்கிட்டாங்க எல்லாம். லைக் அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுச்சு. அவங்க யாருமே எந்திரிக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ 4 பேருமே ஒன்றாவே எழுந்திரிச்சிட்டாங்க எப்படியோ. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போகல, பெட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அம்பர்கோ. உங்களுக்கு தில் இருந்தால் போங்க, நான் போகலான்ட்டு இருக்கேன். எங்கள் அம்மா செப்பலில் இருப்பாங்க. லைக் நான் என்ட்ரிலாம் மாட்டேன், சும்மா பார்க்குறது போகலாமா. இப்போ எனக்கு சம்மர் வெக்கேஷன் தான் போகலான்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, பை பாய். இனிமேல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆம்பர் கோட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கா எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆம்பர் கோட்டுக்கு போவேன். சத்தியம். பை பாய்.